ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற டெல்லி அணிக்கு எதிரான லீக் போட்டியில் கொல்கத்தா அணி 106 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்றிருக்கிறது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய சுனில் நரேன் டெல்லி பந்துவீச்சை சிதறடித்தார். 39 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்ட அவர் 85 ரன்கள் விளாசினார். இதில் 7 பவுண்டரிகளும் 7 இமாலய சிக்சர்களும் அடங்கும். இதேபோன்று அக்ரிஸ் ரகுவன்சி என்ற இளம் வீரர் 27 பந்துகளில் 54 ரன்கள் எடுத்தார். மேலும் அதிரடி வீரர் ஆண்ட்ரூ ரசல் 19 பந்துகளில் 49 ரன்கள் குவித்தார். பற்றாத குறைக்கு இந்தியாவின் இளம் வீரர் ரிங்கு சிங் 8 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு 26 ரன்களை சேர்த்தார். இதனால் கொல்கத்தா அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 272 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டியது. இதனை அடுத்து 273 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எட்ட முடியாத இலக்கை டெல்லி அணி எதிர்கொண்டது. அதிரடியாக ஆட வேண்டும் என்று எண்ணி டெல்லி வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர். தொடக்க வீரர் பிருத்வி ஷா 10 ரன்களிலும் ஆஸ்திரேலியா வீரர் மிட்சல் மார்ஷ் மற்றும் அபிஷேக் போரல் ஆகியோர் டக் அவுட் ஆகியும் வெளியேறினர். டேவிட் வார்னர் சாதிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் 18 ரன்கள் மட்டுமே எடுத்து கம்பியை நீட்டினார். இதனால் ரிஷப் பண்ட் மற்றும் டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆகியோர் இணைந்து டெல்லி அணியை சரிவில் இருந்து மீட்க போராடினர். இருவரும் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தாலும் இலக்கு மிக பெரியது என்பதால் அதன் பக்கத்தில் கூட டெல்லி அணியால் செல்ல முடியவில்லை. அபாரமாக விளையாடிய ரிஷப் பண்ட் 25 பந்துகளில் 55 ரன்கள் சேர்த்தார். இதில் 5 சிக்சர்களும் 4 பவுண்டரிகளும் அடங்கும். இதேபோன்று டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் 32 பந்துகளில் 54 ரன்கள் சேர்த்தார். இதில் 4 பவுண்டரிகளும் 4 சிக்சர்களும் அடங்கும். எனினும் பின்வரிசை வீரர்கள் யாரும் நிலைத்து நிற்காததால் டெல்லி அணி 17.2 ஓவர்களை மட்டுமே எதிர்கொண்டு 166 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையுமே இழந்தது. இதன் மூலம் 106 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. கொல்கத்தா அணி விளையாடிய 3 போட்டிகள் வெற்றி பெற்று 6 புள்ளிகளுடன் ரன் ரேட் 2.51 என்ற அளவில் எகிரி இருக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.